இந்த விஷயம்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக்காக பேசினாலும் நிஜத்தில் இந்தியாவில் நிறைய தொழில் பாதிக்க தான் போது, நிறைய பேர் கஷ்டப்பட போகிறாங்க. ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாமே சிறிது காலம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைனா கூட, ரஷ்யா கூட, பிலிப்பைன்ஸ் கூட, அடிஷ்னலாக பிரேசில், இந்த மாதிரி நாட்டு கூடலாம் நம்ம ட்ரேடு வைக்கும்போது அமெரிக்கா கிட்ட நம்ம ரிலை பண்ணியிருந்த 30% ஆஃப் த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்கனாமியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டோன்னு வச்சுங்க, நிறைய நாட்டுக்கு அதை பண்ணலாம் அந்த ட்ரேடை. ஏன்னா அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி மேலே தான் நம்ம நிறைய டிபெண்ட் இருக்கோம். அந்த டிபெண்டன்சியை வச்சு தான் ட்ரம்ப் இவ்வளோ ஆட்டம் ஆடுறாரு. இதை மட்டும் நம்ம நிறைய கண்ட்ரீஸ்க்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பு கண்டிப்பாக வேறு ஆப்ஷனே கிடையாது. எப்படி வந்த புதுசில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 225% வந்து சைனா மீது நான் டேக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னார். வித்தின் ஒரு 1 வீக்லேயே இங்கேருந்து சைனா போனாங்க, சைனாலேருந்து இங்கே வந்து பேசின பிறகு அதை 90 days ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய மூவ்மெண்ட் நடக்கும். இப்போதைக்கு இந்தியா மேலே 25% டேக்ஸ் இருந்தாலும் ஆகஸ்ட் 31 இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50% டேக்ஸ் ஆகிடும்.